ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு ரெஷ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பராக இருக்காங்கன்னா 2027 ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ரோட் மேப் என்னவா இருக்கும் அதெல்லாமே சொல்லுங்கள். ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ்னா என்ன? ஸோ ரொம்பவே ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக அது போயிட்டு இருக்கு? ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ்னா என்ன சார்? ஒரு ஏஐ சிஸ்டமை பில்ட் பண்ணுறவங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸோட ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹாட்டஸ்ட் டாப்பிக்கான இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், வெறும் ஜெமினை ChatGPT மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து டீட்டெயிலாக கேட்கறதுக்கு மனிஷா இங்கே வந்திருக்காங்க. உங்களோட கேள்வியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல இன்ஸ்பைரிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்கட். இவர் வந்து 2025 இசிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ஸோ இவர் நல்ல கம்பெனியில் இப்போ வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்போம். நான் வந்து வந்தவாசிலேருந்து வரேன். நான் வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் 2025 இந்த கரண்ட் இயர் பாஸ் அவுட் தான் இப்போ தான் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஐடி ஃபீல்டில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். வெங்கட் சார் அவர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இவருக்கு போய் மீட் பண்ணதுக்கு இவர் ஒரு சஜெக்ஷன் பண்ணார். ஓகே, பிளேஸ் ஆகிட்டேன். ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2025 ஒரு இசிஇ முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ ஒரு டிகிரியோ பாஸ்ட் அவுட்டோ ஸோ இது எதுவுமே நமக்கு தடையாக இருக்க போகிறது. கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஐடிக்குள்ளே பிளேஸ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ்னா என்ன? ஸோ ரொம்பவே ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக அது போயிட்டு இருக்கு? ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ்னா என்ன சார்? ஓகே, இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ சிஸ்டமை பில்ட் பண்ணுறவங்க. அது அந்த ஏஐ வெறும் ஆன்சர்ஸை மட்டும் கொடுக்காம, அதாவது ChatGPT கிட்ட போயிட்டு நம்ம ஏதாச்சும் கொஷின் கேட்டோம் அப்படின்னா அது ஆன்சரை கொடுக்கும். பட் இந்த சிஸ்டம்ஸ் வெறும் ஆன்சர்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக அது ரீசன்ஸ் கொடுக்கும், பிளானிங் பண்ணும், டூல்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும், டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதுவே பண்ணுது அப்படின்னா ஸோ அது வந்து ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை டெவலப் பண்ணக்கூடியவங்க தான் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன மாதிரியான டாஸ்க்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து அதுக்கு அசைன் ஆகுது அப்படின்னா டேட்டா பேஸை போய்ட்டு அதால் ரீட் பண்ண முடியும், இமெயில்ஸை ரீட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி எந்த பர்சனுக்கு இந்த டாஸ்க்கை அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சிஸ்டம்குள்ளேயே அது நுழைஞ்சி அது எல்லா டாக்குமெண்ட்டையும் படித்து எல்லா இமெயில்ஸையும் படித்து அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை கொடுக்கறது, டாஸ்க்கு கரெக்டாக அலோகேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் சிஸ்டமைஸ்டாக பண்ண முடியும். அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ அதை பில்ட் பண்ணுறவங்க தான் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏஐ ஏஜென்ட் டெவலப்மெண்ட் சைட் ரொம்பவே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வெறும் ஏஐயை கொஷின் கேட்டு ஆன்சர் வாங்கிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு ஒர்க்கே அசைன் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்? ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பைத்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கூடவே GitHub அதுக்கப்புறம் SQL தெரிஞ்சிருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏபிஐ காலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எல்எல்எம்ஸோட ஃபண்டமெண்டல்ஸு அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன் அந்த இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கான ஃபவுண்டேஷன் அது ரொம்பவே நமக்கு இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்? ஓகே. ஸோ ஏஐ ஏஜென்ட் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவங்களுக்கு ஆர்ஏஜி அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எம்சிபி அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வெக்டார் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது, எம்படிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேங் செயின், லேங் கிராஃபு அண்டு மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் காலிங். இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு நம்ம வெறும் எல்எல்எம் வச்சு ஒரு கொஷனை கேட்டு ஆன்சர் வாங்க போகிறது கிடையாது. இந்த எல்எல்எம்ஸை வச்சு ஒரு பெரிய சிஸ்டமை பில்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல இந்த ஏஜென்ட் ஒர்க் ஆகிறது அப்படிங்கிறது, அதில் ஏஐ ஏஜென்ட்டில் முக்கியமான ஒரு பார்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ் தான். அதாவது சாட்ஜிபிடி, ஜெமினி எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த கொஷன் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய மாடல்ஸை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வச்சு நிறைய டூல்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பிஃபோராகவே வந்து ஏஐ டெக்னாலஜிஸும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பராக இருக்காங்கன்னா அவங்க இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறோன்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை வச்சு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியம். லைக் சிஆர்எம்ஸ், இந்த ஏஐ அசிஸ்டட் சிஆர்எம்ஸை வந்து பில்ட் பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஏஐ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கோடிங் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சின்னதாக கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை முக்கியமாக ஷோகேஸ் பண்ணுறதுக்கு கிட்டப்பில் நம்ம அப்லோட் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டெமோ வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து பப்ளிக்காக விசிபிலிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேர் இவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ கால் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸை வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்மளால் பாசிபிலிட்டிஸில் பண்ணிடணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2027க்குள்ளே ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ரோட் மேப் என்னவாக இருக்கும் அதெல்லாமே சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும்னா நான் சொன்னதில் ஃபஸ்ட்டு பைத்தான், கிட்டப், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல், இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐ, இந்த மாதிரி ஏபிஎஸ்க்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் கற்றுக்கோங்க. தேர்டாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், எல்எல்எம்னா எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுக்கு வரணும்னா வெக்டார் டேட்டாபேஸ், எம்படிங்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வரணும். ஸோ வெக்டார் டேட்டாபேஸ், எம்படிங்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எம்சிபி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனியோட டேட்டாஸை அது கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா லேங் செயின், லேங் கிராஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அண்ட் லாஸ்ட்டாக இதெல்லாம் சிஸ்டமாக பில்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பப்ளிக்கு டிப்ளாய் பண்ணால் தான் அவங்க எண்ட் யூசர் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ டிப்ளாய் பண்ணுறதுக்கு டாக்கர், க்ளவுடு மாதிரியான டெக்னாலஜிஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் இந்த ஒரு 2027க்குள்ளே உங்களால் ஆகிட முடியும். ஸோ இதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிற டவுட்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலியமாக ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும், அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படித்து அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த கான்ஃபிடன்ஸே போதும் ஈஸியாக உங்களால் ஜாப் கிராக் பண்ணுறதுக்கு. இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எதில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன கொஷின்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் வந்துட்டு ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு அண்ட் கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த சேலரிஸ் இருக்கும். ஸோ வெறுமனே ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் அப்படின்றதுனால சேலரிஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முடியும். ஆனால் கூடவே உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னா பைத்தான், ஏபிஐஸ், ஆர்ஏஜி, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஒரு ஹெச்ஆர் ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா அது வந்து ரெஸ்யூமை ரீட் பண்ணணும் அண்ட் வந்து கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ ஏடிஎஸ் அப்டேட் பண்ணணும் அண்ட் வந்துட்டு இன்டர்வியூக்கு இமெயில்ஸை ஜென்ரேட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெக்ரூட்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமனோட ஃபுல் வேலை
வேலையுமே அது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட்டோட மெயினான ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஏஜென்ட் வர்சஸ் ஏஐ சாட்பாட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாட்பாட் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஜஸ்ட் ஆன்சர் பண்ணும், லைக் ChatGPT இந்த மாதிரி. ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு ஸோ புதுசாக ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ என்னென்ன கான்டாக்ட்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் டாஸ்க்கையுமே அது பண்ணக்கூடிய ஒரு ஹியூமன் பிரெயின் இருக்க மாதிரி தான் அது அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நடந்துக்கும். ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு மெஷின் லேர்னிங் நாலேஜ் இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. பேசிக் எம்எல் கான்செப்ட்ஸ் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஸோ பட் இப்போ வந்துட்டு ஸ்ட்ராங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ளஸ் வந்து LLM இன்டகிரேஷன் ஸ்கில்ஸு ஸோ இது ரொம்பவே வந்து தேவைப்படுது. ஸோ பில்டிங் எம்எல்லை விட இது ரெண்டுமே வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே லேங் செயின் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஸோ இந்த ஆர்டரில் படித்தா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு பைத்தான் படிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏபிஐஸை தெரிஞ்சிருக்கணும், LLMs அண்ட் RAG அண்ட் தென் தான் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டரும் கூட. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்துட்டு லேங் செயின் இல்லாமல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து SDKஸை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேங் செயின் வந்துட்டு சிம்பிளி அந்த ஸ்பீட்ஸை மட்டும்தான் அதை டெவலப் பண்ணும். ஸோ மற்றபடி நம்மளால் ஏஐ ஏஜென்ட்ஸை டெவலப் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து GitHub போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் நீங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா RAG சாட்பாட் இருக்கணும், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் இருக்கணும், MCP இன்டகிரேஷன், ஃபாஸ்ட் API பேக்எண்ட், நெக்ஸ்ட் டாக்கர் டெவலப்மெண்ட், கிளவுட் ஹோஸ்டட் டெமோ. ஸோ இதெல்லாமே இருக்கணும். இதை தாண்டி லைவ் டெமோ இம்ப்ரெஸ் ஆவாங்க ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ லைவ் டெமோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. பிஸ்னஸ்க்கு வந்துட்டு டெவலப்பர் மட்டும் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ டெசிஷன் மேக்கர்ஸும் தேவைப்படுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோ, இன்டகிரேட்டட் என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூர்டான ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டிப்ளாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹியூமன்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஃபியூச்சர் சேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே 2026லேருந்து 2030 வரைக்குமே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் தான். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.